நம்ம பொறுப்பு நம்ம திராவிட நேரத்தில் சொல்லிக்கொள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீண்ட நேரம் பேசுறது ஒரு வாய்ப்பு இல்லை. காரணம், நான் உடனடியாக ஏற்கனவே தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய பவள விழாவில் இங்கே உரையாற்றிய நம்முடைய ஜெகதீசன் அவர்கள் குறிப்பிட்டதை போல, இதே மதுரையில் அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்துகிட்டார். அவரே சொன்னார், தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த ஆண்டும் இந்த அமைப்பும் உருவான ஆண்டும் ஒரே ஆண்டுதான் என்று. ஆக அவருடைய நூற்றாண்டுல தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க நூற்றாண்டு நிறைவு விழாக்கானது. அதுக்காக நான் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்து, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஏதாவது கோரிக்கை இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கு. ஏன்னா எல்லா கோரிக்கையும் நம்முடைய விக்ரம அவர்களும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அடிக்கடி என்னை சந்திச்சு எப்படி பேசணுமோ, எப்படி வியாபாரிகள் அந்த வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு பேசி பேசி அதை சாமர்த்தியமாக அந்த வியாபாரம் செய்வாங்களோ, அதே மாதிரி அரசிடமும் சாமர்த்தியமாக வந்து உட்கார்ந்து அதை பேசி பேசி அதை செய்து கொடுக்குற ஆற்றல் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் அத்தனை பேருக்கு இருக்கு. அதில் குறிப்பாக விக்ரமராஜா அவர்கள் எப்போ கோட்டைக்கு வந்தாலும் சரி ஏதாவது காரியம் செஞ்சு முடிச்சுட்டு தான் போவார். அப்படிப்பட்ட ஆற்றலுக்குரியவர். ஆகவே அவர் முன்னின்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வர வேண்டும் என்று அழைத்து அவரை வர வைத்திருக்கிறார். ஆக அதற்காக நான் மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, இங்கே வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா உறுதியா அதுவும் பரிசீலிக்கப்பட்டு உறுதியா அதற்குரிய நடவடிக்கை நாங்கள் சொன்னதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்வோம். அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆக அந்த உங்களோடு அந்த நம்பிக்கையை அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு இந்த அளவோடு என் உரையை நிறைவு செய்து கொடுக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விழா பேரூரை வழங்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களுடைய ஸ்டாலின் உரையாற்றினார். அந்த உரையை தற்பொழுது பார்த்தோம். இன்றைய தினத்தை பொறுத்தவரை மதுரையில் வர்த்தக சங்க விழாவானது நடைபெற்று வந்தது. அந்த வர்த்தக சங்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றிய அந்த உரையை தற்பொழுது பார்த்தோம்.